வேர்ல்டுலயே லார்ஜஸ்ட் ஃபினான்ஷியல் மார்க்கெட் எதுன்னு தெரியுமா? டவ் ஜோன்ஸோ நாஸ்டாகோ இல்ல. எதுன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை ஃபுல்லா பாருங்க. வெல்கம் டு எக்கனாமிக் சீரிஸ். இன்னைக்கு டே 17. இந்தியன் கம்பெனி யூஎஸ்ல இருந்து ஒரு மிஷினை இம்போர்ட் பண்றாங்கன்னு வச்சுப்போம். அதுக்கு பேமெண்ட் பண்ணும்போது யூஎஸ் கம்பெனி இந்தியன் ரூபியை வாங்க மாட்டாங்க, டாலர்ல தான் அவங்களுக்கு பேமெண்ட் பண்ணணும். அதனால இந்தியன் கம்பெனி ரூபியை கொடுத்து டாலரை வாங்குவாங்க. இந்த ப்ராசஸ் தான் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். இது எங்க நடக்கும்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல நடக்கும். இதுதான் வேர்ல்டுலயே லார்ஜஸ்ட் ஃபினான்ஷியல் மார்க்கெட். ஒரு நாளைக்கு இதுல $7 trillion மேல வால்யூம் நடக்கு. இதுல மோஸ்ட்லி பேங்க்ஸ், சென்ட்ரல் பேங்க்ஸ், கம்பெனிஸ், இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் தான் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இந்தியன் கம்பெனி எக்ஸ்சேஞ்சுக்காக டாலரை வாங்கும்போது எவ்வளோ இந்தியன் ரூபியை கொடுத்து ஒரு டாலரை வாங்குறாங்க அப்படிங்கறத தான் எக்ஸ்சேஞ்ச் ரேட்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு $1 $90 வச்சுப்போம். இந்தியன் கம்பெனி ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல ஒரு டாலரை வாங்குறதுக்கு $90 இந்தியன் ரூபியை கொடுத்து வாங்கணும். ஒரு நாட்டோட இம்போர்ட், எக்ஸ்போர்ட், ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட், இன்ஃபிளேஷன் இது எல்லாமே இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை அஃபெக்ட் பண்ணும். இதை பத்தி இன்னும் டீடைல்டா தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.